வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் விநாயகப் பெருமானின் அருளால் தக்கனுக்கு திருமணம் இனிதே நடைபெற்றது. இனி மன்னன் பீமராஜன் தனக்கு பிறந்த குழந்தைக்கு ருக்மாங்கதன் என பெயரிட்டு மிக சிறப்பாக வளர்த்து வந்தான். குழந்தைக்கு தக்க வயது வந்ததும் குருகுல வாசம் செய்ய கபில முனிவரிடம் அனுப்பி வைத்தான். கபில முனிவரும் அவனுக்கு தேவையான சகல கலைகளையும் விநாயகப் பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவனும் அனைத்து கலைகளையும் சிறப்பாக கற்றான். பீமராஜன் தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய சென்றான். அவனுடைய மகனும் தந்தையைப் போலவே மிக சிறப்பான ஆட்சியை செய்து வந்தான். ஒரு நாள் வேட்டையாட சென்ற மன்னன் வெகு நேரமாக காட்டுக்குள் வேட்டையாடியதால் அவனுக்கு மிகவும் தண்ணீர் தாகம் எடுத்தது. அங்கு ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய கண்ணில் கவி முனிவருடைய ஆசிரமம் தென்பட்டது. கவி முனிவர் அப்பொழுது ஆசிரமத்தில் இல்லை. அவர் தன் சிஷ்யர்களோடு வெளியே சென்று இருந்தார். ஆசிரமத்தின் அருகே உள்ள நந்தவனத்தில் முனிவரின் பத்தினியாகிய முகுந்தை தனித்து இருந்தாள். அவளை வணங்கிய ருக்மாங்கதன், தாயே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கின்றது, அதனால் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்றான். அவனை கண்டதும் முகுந்தையின் மனதில் காமம் என்னும் தலை தூக்கியது. உன்னைப் போலவே நானும் தாகத்தினால் தவித்து கொண்டு தான் இருக்கின்றேன், வா என்று அவன் கையை பிடித்து சரசத்திற்கு இழுத்தாள். அவளை தள்ளிவிட்டு, நீங்கள் என் தாய்க்கு சமமானவர்கள், என்னை தீண்டாதீர்கள் என்று பதறி விலகி நின்றான். நான் விரகத்தினால் துரித்து கொண்டிருக்கிறேன், என்னை விரட்டாதே, ஒரு பெண்ணின் ஆசையை தீர்க்காதவன் ஆண்மகளே அல்ல என்றாள். நீ முனி பத்தினியாக இருப்பதனால் பிழைத்தாய், இல்லையெனில் என் வாளுக்கு நீ இரையாக இருப்பாய் என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தான். இதனால் கோபம் கொண்ட முகுந்தை பெண் ஒருத்தி இச்சை கொண்டு அழைக்கும் போது அதை தீர்க்காமல் பேடி போல செல்லும் உன் அழகான உடலானது கெட்டு போய்விடும் என்று சாபமிட்டாள். அடுத்த நொடியே அவளது சாபம் பலித்தது. அவன் உடல் முழுவதும் பெண் குஷ்டம் பரவியது. இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் அந்த காட்டிலேயே தங்கிவிட்டான். மறுநாள் காலையில் அருகில் உள்ள குளத்தில் நீராடிவிட்டு விநாயகப் பெருமானின் ஏகாட்சர மந்திரத்தை ஜெபிக்க தொடங்கினான். கண்ணீர் விட்டு அழுதான். அப்பொழுது நாரத முனிவர் பறந்து செல்வதை பார்த்து அவரை அழைத்து நடந்த அனைவற்றையும் கூறினான். நீரே என்னை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவனிடம் ஆறுதலாக பேசிய நாரதர், கவலைப்படாதே, முன்னொரு காலத்தில் விநாயகப் பெருமானுக்காக தேவேந்திரன் ஒரு ஆலயம் கட்டியுள்ளான். அதன் அருகே கணேசகுண்டம் என்று ஒரு குளம் இருக்கின்றது. அங்கே சென்று அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடு, உன்னுடைய வியாதி சரியாகும் என்று கூறினார். இதனை கேட்டதும் மிகவும் சந்தோஷமடைந்த ருக்மாங்கதன் தேவேந்திரன் அந்த இடத்தில் விநாயகருக்கு பிரதிஷ்டை செய்து பூஜைக்கு காரணம் என்ன என்பதை அறிய ஆர்வமாக இருந்தான். அதனை அவரிடம் கேட்டான். நாரதரும் அந்த வரலாற்றை கூற ஆரம்பித்தார். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.